நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கலந்து கொண்டுள்ளார். ஆனால் இவர்கள் மாதிரி சில பேர் போய்விட்டதினால் இந்த கட்சி துரண்டு போகவில்லை. அதாவது வாழையை என்னதான் வெட்டினாலும் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் தான் நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். தொடர்ந்து நாளை நமதி சேனலுக்கு உங்களோட அன்பையும் ஆதரவையும் கொடுத்து வரீங்க. மேலும் நீங்க நாளை நமதிற்கு உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு விருப்பமான தொகையை அழிச்சு பங்களிப்பை தரலாம். எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு நல்ல ஒரு ஆட்சியை தந்தார். ஆனால் இன்றைக்கு அவரை விட்டு எல்லாம் சென்றவர்கள்லாம் பணத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு சென்றார்கள் வெளியே. கட்சிக்கு உழைத்தவர்களை நினைத்து யாரும் அவர்கள் சென்றதாக தெரியவில்லை. ஏழை எளிய மக்கள் கஷ்டப்படக்கூடாது, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அம்மா உணவகம் திட்டம் கொண்டு வந்தோம். சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் கட்சி நல்லபடியாக தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. 100 ஆண்டுகள் அல்ல, 1000 ஆண்டுகள் ஆனாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலும் அழிக்க முடியாது. மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நிகழ்ச்சிக்கு வந்து வரவேற்கிறோம். ஐயா வணக்கம். அதிமுக இயக்கம் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் அதிமுக இயக்கம். இந்த இயக்கம் தொடங்கக்கூடிய காரணம் என்னவா இருந்துச்சுங்க ஐயா? அன்பு கொண்ட பெரியவர்களே, என்னை என்றென்றும் வாழ வைக்கும் தாய்மாரை, ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புக்கு மக்கள் விருப்பை மகிழ்ச்சி பண்றார் அவர் பேர் அண்ணா அவர்கள். ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளும் தாய்மார்களும் எனக்கு பக்கத்துணையாக இருந்ததனால் இந்த கட்சியை நான் பக்கபலமாக கொண்டு நல்லது ஒரு ஆட்சியை நான் தந்தேன். மற்றவர்கள் போவார்கள். எஸ்டி சோமசுந்தரம் அவர்கள் கூட அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு சென்றார்கள். பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்களும் அதே போல் கழகத்தை விட்டு சென்றார்கள். ஆனால் நான் நம்பியது எல்லாம் ரத்தத்தின் ரத்தமான என் உடன்பிறப்புகளும் தாய்மார்களும் பெரியவர்களும் அவர்களை மட்டும் நம்பித்தான் நான் இந்த ஆட்சியை தொடர்ந்து நடத்தும் அவங்களால் தான் முடிந்தது. ஆனால் இவர்கள் மாதிரி சில பேர் போய்விட்டதினால் இந்த கட்சி துரண்டு போகவில்லை. ஆகையால் வருங்காலங்களில் இருந்தாலும் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள் இருக்கிற வரைக்கும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழியவே அழியாது என்று உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, நீங்கள் அமெரிக்காவில் சிகிச்சையில் இருக்கும்போது கூட உங்களோட படத்தை காமிச்சு தான் இந்த தமிழ்நாட்டில் எலெக்ஷனில் வெற்றி பெற்று பெருசாக ஒரு ஆட்சியை கொண்டு வந்தீங்க. ஸோ இந்த மக்கள் உங்கள் மேலே இவ்வளவு அன்பு கொண்டதுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் கைமாறாக நிறைய திட்டங்களை கொண்டு வந்தீங்க. இன்றைக்கும் அந்த மாதிரி திட்டங்கள் மக்கள் இன்றைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை சத்துணவு திட்டம் இருக்கட்டும், அதெல்லாம் நீங்கள் தான் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த திட்டங்கள்லாம் எப்படி உங்களுக்கு உதிச்சிச்சு? இந்த மக்களுக்கு கைமாறா செய்யணும் எப்படி உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு? அதாவது நான் இளமையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவன் நான், இந்த ராமச்சந்திரன். ஆகையால் ஏழைகள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகவே நான் சத்துணவு திட்டத்தை கொண்டு ஆரம்பித்தேன். ஆனால் நான் சத்துணவு திட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது என் கூட இருக்கிற சக அமைச்சர்கள் எல்லாம் இந்த திட்டத்தை நீங்கள் சரிவர பண்ண முடியாது என்று தான் என்னிடம் கூறினார்கள். ஆனால் நான் ஒன்று மட்டும் சொன்னேன். நான் பிச்சை எடுத்தாவது 100 கோடி ரூபாய் துண்டு விழும் என்றார்கள். நான் பிச்சை எடுத்தாவது இந்த சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி ஏழை குழந்தைகளுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்று என்னுடைய உள் மனம் சொன்னது. அதை நான் நிறைவேற்றி காட்டினேன். நீங்கள் உங்களுக்கு அப்புறம் வாரிசு அரசியலை நீங்கள் கொண்டு வரல, இந்த மக்கள் காது கேட்காதவர் பயன்படுறதுக்காக உங்களோட சத்யா ஸ்டுடியோஸ்லாம் எழுதி வச்சுட்டுலாம் போயிருக்கீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும். இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் ஒரு ரூபா கூட தனக்குன்னு எடுத்து வைக்காம நீங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி உங்கள் கருத்து? நான் ஏழைகளோடே இருந்து ஏழைகளோடே வாழ்ந்தவன். ஆகையால் அந்த ஏழைகள் படுகின்ற கஷ்டங்கள் அனைத்தையும் எனக்கு தெரியும். ஆகையால் என்னுடைய சொத்துக்களையோ மற்ற எந்த ஒரு இதையுமே நான் யாருக்கும் எழுதி வைக்கவில்லை.
ஏழை மக்களுக்கு வாய் பேசாத இந்த மாதிரி அனாதை குழந்தைகளுக்கு என்னுடைய சொத்தையெல்லாம் எழுதி வைத்தேன். ஏனென்றால் நான் அந்த அடிமட்ட கஷ்டப்பட்டு வந்ததுனால எல்லாரும் யாரும் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக நான் என்னுடைய சொத்தை எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்காகவே எழுதி வைத்து விட்டேன். உங்கள் ராமாபுரம் வீட்டுக்கு வந்தால் எல்லாரும் எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் வருவாங்க, ஆனால் வயிறார சாப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டது உண்டு. அது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? ஒருத்தவங்க ஒரு கஷ்டம்னு வர ஆளுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்ததும் ஒரு உணவு அளிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் குறைகளை கேள்வி கேட்பீங்க. இது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? நான் பசியோடு வாழ்ந்தது, பசி எனக்கு நன்றாக தெரியும். அதனால் ஒருவர் என் வீட்டுக்கு தேடி என்னை நோக்கி வந்தாலும் அவர்கள் பசியோடு வருகிறார்களோ இல்லையோ முதலில் அவர்கள் உணவருந்தித்து தான் என்னை சந்திக்க வேண்டும் என்று நான் சொல்லுவேன். அதே போல்தான் சினிமா படவெடிப்புக்கும் நான் சென்றால் எனக்கு வருகிற உணவை எடுத்து என் கூட நடிக்கிற சகநடி நம்பியார், அசோகன், இவர்களுக்கு எல்லாமே என்னுடைய உணவைத்தான் தருவேன். அவருக்கு ஏன் என்றால் நான் சாப்பிடுகிற சாப்பாடு தான் அனைவரும் சாப்பிட வேண்டும். வேறு எது விதமான உணவுகளை கொடுத்தால் கூட நான் மறுத்து விடுவேன். எனக்கு என்ன சாப்பாடு வருகிறதோ அந்த சாப்பாடை மட்டும்தான் நடிகர் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று நான் கண்டிப்பாக சொல்லிவிடுவேன். அதே போல் நான் சில படங்கள் கருத்துக்கள் இன்றைக்கெல்லாம் எஸ்.சி. சோமசுந்தரமோ பண்ருட்டி ராமச்சந்திரன் போகும்பொழுது கூட நாங்கள் மனம் மறுக்கவில்லை. அப்போ நான் எங்கள் தங்கள் படத்தில் நடித்து கொண்டிருந்த பொழுது வாழை போல வெட்ட வெட்ட முளைத்து சங்கு போல சுட சுட வெளுத்து அப்படின்னு ஒரு வரி வரும். அதாவது வாழையை என்னதான் வெட்டினாலும் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் தான் நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சங்குவும் சுட சுட வெளுக்கும்னு சொல்வார்கள். அதே மாதிரி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் அதே மாதிரி சில பேர் திருடர்களுக்கு ஒரு பாட்டு ஒன்று, அதாவது குறுக்கு வழியில் சில பேர் பதவி ஆசையோடு போவாங்க. அதான் ஏற்கனவே என்னிடமிருந்து நிறைய பேர் சென்றார்கள். அவர்களுக்கு ஒரு மலைக்கல் என்ற படத்திலிருந்து ஒரு பாடலை ஒன்று எழுதியிருந்தார், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இதை கொள்ளையடித்து வல்லமை காட்டும் புரட்டு உலகமடா, தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, மனம் திருந்தி நடந்து கொள்ளடான்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். இப்படி பல பாடல்களை நான் படங்களிலே இணைத்து என்னுடைய படங்களிலே நான் நடித்ததுனால், அதாவது நடித்தது மட்டும் இல்லை, என்னுடைய கொள்கையுமே அதுதான். மது அருந்தக்கூடாது, பீடி சிகரெட் அடிக்கக்கூடாது, இப்படி நல்ல பழக்க வழக்கங்களை ஒரு தாய் குழந்தைய வளர்க்குறாங்கன்னாக்கா அந்த குழந்தை நல்ல குழந்தையாக வளரணும். கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கா மாதிரி தான் என்னுடைய படங்கள் இருக்கிற பாடல்கள் எல்லாம் கருத்துக்களை வச்சு தான் நான் சொன்னதுனால மக்களும் என்னை இந்த கருத்துக்களை நல்ல கருத்துக்களை ஒரு நடிகன் சொல்கிறான் என்றால் அந்த கருத்துக்களுக்கு ஏற்ற மாதிரி நானும் நடந்து கொண்டேன், நானும் செய்தேன். அதனால் எனக்கு கோடான கோடி தொண்டர்கள் என் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றமும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. அதிமுக இயக்கம் நீங்கள் தலைமையேற்றதுக்கு அப்புறம் இந்த இயக்கம் எனக்கு பின்னாலும் இப்படித்தான் இயங்கணும் அப்படின்னு ஒரு கனவு உங்களுக்குள்ள இருந்திருக்கும். அந்த இயக்கம் எப்படி இருக்குன்னு நீங்கள் கனவு கண்டீங்க? அதுக்குத்தான் நான் என் கூட நடித்த அம்மு, நான் அம்மு என்று தான் சொல்வேன். அவங்களை பலமுறை நான் சொன்னேன், உங்களுக்கு அரசியல் கண்டிப்பாக உண்டு, நீங்கள் எல்லாம் ஒரு முதலமைச்சர் ஆவீர் என்று அவர் கையை பிடிச்சி கூட ஒருவரை நான் ஜோசியம் ஓரளவுக்கு எனக்கு ஜோசியம் சொன்னேன். அதனால் அம்மு அவர்களை நான் ஒவ்வொரு மீட்டிங்கில் பொதுக்கூட்டங்களிலும் முதலில் வேண்டாம் என்று தான் அம்மு சொன்னார்கள் வெளியே. நான் தான் வற்புறுத்தி ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொண்டு மக்களுடைய பிரச்சனைகளை பாருங்கள் அம்மு, அப்போதுதான் உங்களுக்கு என்னவென்று தெரியும், அப்போ நீங்கள் அரசியலுக்கு வரலாம் என்று சொல்லி நான் முதலிலே அவங்களை மேடை ஏற்றி அம்மு அவர்களை மேடையில் ஏற்றி பண்ணும்பொழுது தான் அவங்களுக்கு அவருடைய ஒரு ஆர்வம் இந்த பொது தொண்டு ஏற்றி இந்த அனைத்து எனக்கு பின்னால் இந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருந்தார்கள். அதற்கு
மக்களும் ஆதரவு கொடுத்தார்கள். உங்களுக்கும் அறிஞர் அண்ணாவுக்குள்ளான தொடர்பு எப்படி இருந்துச்சு? நீங்கள் அண்ணான்னு அவரை கூப்பிடுவீங்களா? அவர் தேர்தல் சமயத்தில் உங்கள் முகம் மட்டும் நீங்கள் கொண்டாந்து காட்டு, இந்த காங்கிரஸை நான் எதிர்க்கிறதுக்கு உங்கள் முகம் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி அறிஞர் அண்ணா உங்கள்கிட்ட கேட்டதாகவும் சொன்னாங்க. அரசியலில் அவர் கூட நீங்கள் கடந்து வந்த பாதைகள் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? முதல் நான் காங்கிரஸில் தான் என்னை பயணித்து கொண்டேன். அதற்கு பிறகு அண்ணாவின் இந்த பேச்சினுடைய திறமைகளையும் அவருடைய எளிமையான அணுகுமுறைகளும் எனக்கு ரொம்ப அவர் பால் ஈர்த்தது. அதனால் நான் அண்ணாதுரை ரொம்ப மிகவும் நேசித்து அவர் சிறந்த ஒரு தலைவராகவே நான் ஏற்றுக்கொண்டேன். சில படங்களில் அண்ணா பேர் எல்லாமே சில பாடல்கள் எழுதினா கூட அண்ணா பேரை வச்சு தான் எழுதணும்னு சொல்லி அண்ணாவை கொடியாகவும் வச்ச பாடல்களையும் அண்ணாவை பற்றி பெருமையாக நான் சொன்னேன். ஏன்னா அவருடைய கொள்கைகளும் கருத்துக்களும் என்னை ரொம்ப நன்றாக ஈர்த்தன. அதன் வழிதான் அண்ணாதுரை பின்னாடி நான் பயன்படுத்தினேன். அதே போல் ஒரு எலெக்ஷனில் அண்ணாதுரை ஒரு மீட்டிங்கில் பேசி கொண்டு இருக்கும் பொழுது அப்போ ஜனங்கள்லாம் அண்ணாதுரை முதல்ல பேசணும், அதுக்கு பிறகு ராமச்சந்திரன் பேசணும்னாங்க. ஏன் என்று கேட்டால், நான் ஜனங்கள் அண்ணாதுரையோ மற்றவர்களும் பேசினால் ஜனங்கள்லாம் எழுந்து சென்று விடுவார்கள், புரட்சி ராமச்சந்திரன் மட்டும் கடைசியில் பேச வேண்டும் என்று சொல்வார்கள். அதே போல் நானும் கடைசியில் பேசுவேன், ஜனங்களும் பொதுமக்களும் அமைதியாக இருந்து என் பேச்சை கேட்டு செல்வார்கள். அதனால அண்ணா அவர்கள், ராமச்சந்திரா உன் முகத்தை காட்டு, லட்சக்கணக்கான ஓட்டுகள் உன்னை நோக்கி விழும், இந்த கட்சியும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்வார்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதனால் அண்ணாவை எனக்கு மிகவும் ரொம்பவும் நேசித்தேன். தமிழ்நாட்டுக்கும் சினிமாவுக்கும் ஒரு தொடர்பு உங்கள் காலத்திலிருந்தே வந்துருச்சு. அது இன்றைய காலகட்டத்திலையும் அப்படியே தொடர்ந்து தான் வருது. நடிகர்கள் வந்து தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்திருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் படம் எடுப்பது வந்து ரொம்ப ஈஸியாக படம் எடுத்துடுறாங்க. அன்றைக்கெல்லாம் படம் எடுக்கும்போது அவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியாது. அதுவும் நான் படம் நடித்தேன் என்றால் நிறைய பேர் வந்து இவரோட படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஏனென்றால் நான் கருத்துக்கள் உள்ள பாடல்களை எழுத சொல்வேன். அதே மாதிரி கதைகளும் தாயை பார்க்குற மாதிரி ஒரு படமும் அப்பா அம்மா குழந்தைங்களை பார்க்குற மாதிரி படமும் தான் அன்றைய காலகட்டத்தில் எடுத்து அதை நான் தொண்டர்கள்லாம் பார்க்கும்போது தலைவர் வந்து இந்த அளவுக்கு நல்ல ஒழுக்கமாக இருக்கிறார்களே அப்படி என்று நினைத்து தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் அனைவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சிக்காக வேண்டி என்னுடைய கூட பயணித்தார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற காலகட்டம் வந்து எந்த கருத்தும் சொல்வதில்லை, எந்த கருத்தும் யாருக்கும் போய் சேருவதில்லை. படம் பார்த்தா போதும், வெளியே வந்தால் போதும் தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எந்த கருத்தும் இல்லாததால் இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, ஆனால் அன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாக இருந்தார்கள். இது தவறு செய்யக்கூடாது, இது தவறு செய்யக்கூடாது அப்படின்ட்டு. இன்றைக்கு எந்த படங்கள்லையுமே அதாவது ஒரு தப்பு செஞ்சால் கூட திருத்துற மாதிரி எந்த படமும் எடுக்கிறது இல்லை. பாடல்கள் கூட மக்களுக்கு போய் சேர்ந்து அந்த பாடல்கள் மூலயமா யாரும் அரசியலுக்கு வந்ததா சரித்திரம் கிடையாது. ஏதோ படம் பார்த்தோம், ஏதோ வந்தோம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி படம் நடத்தி கொண்டிருக்காங்க. அன்றைக்கு இருந்த அதிமுகவும் இன்னைக்கு நடக்கக்கூடிய அதிமுகவில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்யணும் அப்படின்னா என்ன மாதிரி இந்த கட்சியை வந்து கொண்டு போகணும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் எப்படி கொண்டு போகணும்? தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னவா? ரத்தமான உடம்பிற்கு அனைவருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்வாதி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று தானே போகிறான். இவரையே மக்கள் தன்னுடைய கூட இருக்கிற நாட்டு மக்களுக்கு எதுவும் நல்லது செய்ய மாதிரி யாரும் போகவில்லை. அதில் சில பேர்கள் இருக்கிறார்கள், நல்லவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் சில பேர் தன்னுடைய சுயநலத்துக்காகவும் தன்னுடைய பொதுநலத்துக்காகவும் பதவி சுகத்துக்காகவும் கட்சியை விட்டு மாறி சென்று விடுகிறார்கள். அதற்காக கழகம் அழிந்து போகவில்லை. கழகம் தொண்டர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே தான் இருக்கும். நான் மறைந்த பிறகு அம்மு இருந்தார்கள். அம்முக்கு பிறகு எடப்பாடியார் வந்தார். ஆனால் அவர் ஒரு கருத்துக்களை என்னை போல
சமயத்தில் கட்சிக்காரர்கள் வந்தார்கள் கூட அனுசரித்து சென்று விடுவேன். ஆனால் எனக்கு பிடித்த ஒரே ஒரு கொள்கை, அவருடைய கொள்கை ரொம்ப எனக்கு பிடித்தது. அதாவது தன்மானம்தான் முக்கியம், பதவி அப்புறம், பணம் காசு அப்புறம். எனக்கு மேலேயே எடப்பாடி அவர்கள் சொன்னது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு தலைவரை கிடைப்பது ரொம்ப அரிது. ஆனால் இன்றைக்கு அவரை விட்டு எல்லாம் சென்றவர்கள்லாம் பணத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு சென்றார்கள் வெளியே கட்சிக்கு உழைத்தவர்களை நினைத்து யாரும் அவர்கள் சென்றதாக தெரியவில்லை. எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு நல்ல ஒரு ஆட்சியை தந்தார், நல்ல ஒரு கொள்கையோடு இன்றுக்கு இருக்கிறார். அவர் பின்னால் கோடான கோடி தொண்டர்கள் அனைவரும் வந்து வருகின்ற காலங்களில் உள்ளாட்சி தேர்தலானாலும் சரி, இடைத்தேர்தலானாலும் சரி, எம்பி தேர்தலாக இருந்தாலும் சரி, கழகத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள் அனைவரும் யாரை நிறுத்தினாலும் இரட்டை சின்னத்தில் முத்திரையிட்டு அவரை பெருவாயான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுமாறு அன்புடன் கேட்டு, தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடியும் வெல்லும். நன்றி, வணக்கம், வாழ்க அண்ணாநாமம். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகும். அம்மா வணக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட நீங்கள் இருக்கும்போது உங்களோட பணிகள் எப்படி இருந்துச்சு, அதை நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க இந்த தருணத்தை? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூட இருக்கும்போது இருந்த நாட்கள் என்னால் மறக்கவே முடியாது. அவருடைய கூட பொதுக்கூட்டங்கள் போகும்போது மக்கள் இருக்கிற கூட்டம், அந்த மக்கள் வெள்ளத்தை பார்த்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். கட்சி பணியில் என்னை நானே ஈடுபடுத்தி கொண்டேன். தமிழ்நாட்டு மக்கள் உங்களை அம்மான்னு வாய் நிறையா கூப்பிடுவாங்க. ஸோ அதை கேட்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இந்த மக்களுக்கு, அம்மான்னு கூப்பிட்ற மக்களுக்கு, நீங்கள்லாம் ஒரு தாய் பிள்ளையா எல்லாத்தையும் பார்த்தீங்க, அவங்களுக்கு இந்த திட்டங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு திட்டங்கள் யோசிச்சிருப்பீங்க. அது என்ன மாதிரி திட்டங்கள், அதை பற்றி கூற முடியுமா? தமிழ்நாட்டு மக்கள் என்னை அம்மான்னு அழைச்சதுனால தான் அந்த அம்மாவா அந்த இடத்துல பிள்ளைங்களுக்கு என்ன செய்வாங்களோ அதன் அடிப்படையில் யோசித்து நான் நிறைய திட்டங்களை கொண்டு வந்தேன். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அம்மா உணவகம். ஏழை எளிய மக்கள் கஷ்டப்படக்கூடாது, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக குறைந்த விலையில் உணவு எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அவங்க பயன் அடைகிற மாதிரி அம்மா உணவகம் திட்டம் கொண்டு வந்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா தாலிக்கு தங்கம் திட்டம். ஏழை மக்கள் திருமணத்துக்காக தங்கம் வாங்க முடியாது அப்படின்றதுக்காக தாலிக்கு தங்கம் திட்டம் கொண்டு வந்தோம். அதே மாதிரி ஏழை எளிய மக்கள் பிள்ளைங்க படிப்புக்காக அவங்களால அந்த மடிக்கணினி வாங்க முடியாது அப்படின்றதுக்காக அவங்க படிப்பை ஊக்குவிக்கிறதுக்காக இலவச மடிக்கணினி திட்டம் அது கொண்டு கொடுத்தோம். அப்புறம் மகளிருக்கு இருசக்கர வாகனம் வாங்க முடியாத மகளிருக்கு இருசக்கர வாகனம் திட்டம் கொண்டு வந்தோம். இந்த மாதிரி ஏழை மக்களுக்கு போய் கொண்டு சேர்ற விதமாக, அவங்க பயனடைகிற விதமாக என்னென்ன திட்டங்கள் ஒரு அம்மாவா பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்களோ அதை யோசித்து திட்டங்கள்லாம் நிறைய கொண்டு வந்தோம். நீங்கள் சட்டசபையில் பேசியிருப்பீங்க, எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் கழித்தும் அதிமுக இயக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் அன்னைக்கு பார்த்த அதிமுகவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவும் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு? சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் கட்சி நல்லபடியாக தான் இயங்கி கொண்டிருக்கிறது. இதில் பணமாசை, பதவி ஆசை, தங்களது சொத்துக்களை பாதுகாத்துக்கிறதுக்காக கட்சியை விட்டு வெளியே போயிருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உண்மையான தொண்டர்கள் அனைவரும் கட்சியை விட்டு வெளியே போகலை. 100 ஆண்டுகள் அல்ல, 1000 ஆண்டுகள் ஆனாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலும் அழிக்க முடியாது. மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான்.
அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலும் அழிக்கவும் முடியாது, ஒழிக்கவும் முடியாது. அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும்.